ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போது புடலங்காய் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு புடலங்காய், அதுக்கப்புறம் வந்து ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதோட ஒரு 4 பல் பூண்டு, அப்புறம் 2 துண்டு இஞ்சி, இந்த மாதிரி சின்ன துண்டு 2 துண்டு இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து ஒரு வத்தல் போடுறேன், ஏன்னா எங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு கொடுக்கணுன்ட்டு. நீங்கள் வந்து கொஞ்சம் காரம் போட்டுக்கோங்க, ஏன்னா புடலங்காயில் வந்து லைட்டாக இனிப்பு இருக்கும், அதுக்கு தக்கன வந்து காரம் போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சோண்டு வந்து புளி எடுத்துருங்க, அப்புறம் தேங்காய் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அப்புறம் 2 தக்காளி, அப்புறம் எண்ணெய். இப்போ வந்து நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கருவேப்பிலை வந்து கொஞ்சம் எடுத்துக்கோங்க. கருவேப்பிலையும் எந்தளவு முடியுமோ இந்த மாதிரி சட்னியில் நீங்கள் வந்து அதிகமாக சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது. நீங்கள் இப்போது தாளித்து விட்டாலுமே வந்து குழந்தைங்க வந்து தூக்கி தூக்கி வைப்பாங்க, ஆனால் இதோட நீங்கள் சேர்த்து அரைச்சி கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து தெரியாது. அதே மாதிரி தான் நீங்கள் வந்து காய்கறி சட்னி, குழந்தைங்க வந்து காய்கறி அந்தளவு எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி காய்கறி சட்னி செஞ்சு கொடுக்கும்போது அட்லீஸ்ட் வந்து கொஞ்சமாவது வந்து உள்ளே போகும். நான் செய்கிற மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ வந்து எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை எடுத்து பற்ற வச்சுக்கலாம். அதில் வந்து லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் விட்டாச்சு. இப்போ வந்து எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க புளியை போட்டு லைட்டாக வறுத்துக்கலாம். ஏன்னா நீங்கள் புளியை வந்து ஒன்றா போட்டிங்க, இப்போ வெங்காயம் தாளித்து விட்டதுக்கப்புறம் போட்டிங்கன்னா அந்த புளி வந்து பொரியாது. இப்போ லைட்டாக எண்ணெயில் வறுத்து விட்டிங்கன்னா அது பொரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம எடுத்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், அப்புறம் வத்தல், அப்புறம் இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, இதை ஃபஸ்ட்டு நம்ம சேர்த்து வதக்கிக்கலாம். இதை அட்லீஸ்ட் வந்து ஒரு நிமிஷம் வந்து வதக்கி கொடுங்க. அந்த வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வரும். வெங்காயம் வந்து லைட்டாக வதங்கி வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளி, இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வந்து வதங்கி வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற புடலங்காய், நான் வந்து ஒரு புடலங்காய் எடுத்துருக்கேன், அதையும் போட்டுட்டு லைட்டாக வந்து உப்பு போட்டுட்டோம். உப்பு போட்டிங்கன்னா வந்து சீக்கிரம் வதங்கிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து சட்னி அரைக்கும் போது நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போதைக்கு நான் வந்து கொஞ்சோண்டு உப்பு போட்டிருக்கேன். அதே மாதிரி சிம்லே போட்டு வந்து நல்லா வதக்கிக்கோங்க. கருவேப்பிலை வந்து நீங்கள் வந்து எல்லாத்துலேயும் சேர்த்துக்கோங்க, ஏன்னா பிளட்டு வந்து இப்போ சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து பிளட் கவுண்ட் இன்க்ரீஸ் அதுக்கெலாம் வந்து கருவேப்பிலை வந்து ரொம்ப மெயினாக யூஸ் ஆகும். கண்ணுக்குமே வந்து ரொம்ப நல்லது. அதனால முடிஞ்ச அளவு வந்து கருவேப்பிலையை நல்லா சேர்த்துக்கோங்க எல்லா சட்னிலையும். நான் இதுவே கம்மி, இதை விட அதிகமாக சேர்ப்பேன். நீங்கள் எந்தளவு வந்து கருவேப்பிலை சேர்க்க முடியுமோ சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து புடலங்காய் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ புடலங்காய் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஆஃப் பண்ணுங்க, இல்லைன்னா பச்சை வடைக்கு சட்னி வந்து சுத்தமாக நல்லா இருக்காது. நல்லா இப்போ வதங்கிடுச்சு, நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம அரைக்கும் போது பார்க்கலாம். ஆறினோடனே அரைக்கலாம், அரைக்கும் போது நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம வதக்கி வச்சது வந்து நல்லா ஆறிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம சின்ன இப்போ வந்து நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் இருக்குல்ல குட்டி குட்டியாக, அதை வந்து ஃபஸ்ட்டு போட்டு ஒரு சுற்றிக்கோங்க. இதோட நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தேங்காய் வந்து அரைப்படாது. அதனால் இதை ஃபஸ்ட்டு நம்ம சுற்றி எடுத்துக்கலாம். சுற்றிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து தேங்காய் வந்து நான் ஒரு சுற்றிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வதக்கி வச்சுருக்க அந்த புடலங்காய், வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டுக்கலாம். உப்பு வந்து நம்ம வதக்கும் போது கொஞ்சம் போட்டோம், இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவையான அளவு உப்பு போடலாம். இப்போ வந்து இதை அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். இதை வந்து நீங்கள் சாப்பாட்டுக்குமே துவையலாக போட்டு சாப்பிட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம தோசை, இட்லிக்கு தான் நம்ம பண்ண போகிறோம். அதனால் வந்து கூட கொஞ்சம் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து தேவையான அளவு தண்ணி விட்டாச்சு. இப்போ வந்து நம்ம இந்த சட்னியை தாளித்து விட்டுக்கலாம். நம்ம வந்து சட்னி வதக்கினா அதே கடாயில் கொஞ்சம் வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. நம்ம வந்து கொஞ்சம் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கலாம். கடுகு உளுந்தம் பருப்பு வந்து நல்லா பொரிஞ்சு வைக்கலாம். இப்போ வந்து கடுகு நம்மளுக்கு நல்லா வெடிச்சு வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை
அடுப்புலேயே நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து கொஞ்சம் காயப்பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்து லைட்டாக இது பண்ணிக்கோங்க. இப்போ தாளித்தது வந்து நம்ம சட்னியில் கொட்டிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து சட்னியை தாளித்து ஊற்றிட்டேன். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து நீங்கள் இட்லி, தோசை எது கூட சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து சாப்பாட்டில் கூட வந்து போட்டு சாப்பிட்டுக்கலாம். இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.